Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ வெனிஸ்டே ஒன்றில் எடுத்தது தான். மார்னிங்கே எழும்பி தொழுந்துட்டு அதுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு செய்கிறதுக்கு, அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இப்போ மேலே உடுப்பு கொஞ்சம் இருந்துச்சு கழுவோம் அப்படின்ட்டு மேலே வந்தேன். அன்றைக்கு மார்னிங்கே நல்லா வெயிலாக இருந்துச்சு, பார்க்கக்குள்ளேயே அழகாக இருந்துச்சு. அதோடு தான் இப்படி ஒரு சீனரிஸ் ஈக்கிறதால வீடியோ பண்ணி கொண்டேன். பாருங்கள், உடுப்பு அப்படியே சுத்த வச்சுட்டு தான் நான் மெஷினில் போட்டுட்டு தான் அப்படியே அந்த சீனரிஸையும் வீடியோ எடுத்தேன். நான் எப்பயுமே மார்னிங்கோட உடுப்பு கழுவி போடுறேன். ஆனால் அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாகி பட்டுச்சு, ஒரு 10 மணிக்கால. இப்போ எல்லாம் ஸ்ரீலங்காவில் வெள்ளனைக்கு நல்லாவே வெயிலாகிக்குது. பகலாவினத்துக்கு போகிறோம் சரியான மழை, இடியோடையும் மின்னலோடையும் தான் மழையுமா ஈக்குது. ஸோ அதனால தான் மார்னிங்கே உடுப்பெல்லாம் கழுவி போடுவோம் அப்படின்ட்டு வந்தேன். அன்றைக்கு நார்மலாக ஒரு ரைஸும் கறி ஆக்குவோம் அப்படின்னு தான் நினச்சேன். மிச்ச நாளாக எங்களுக்கு நெத்தோலி எங்களுக்கு சாப்பாட்டில் எடுத்துப்படவே இல்லை. ஸோ அதனால தான் நெத்தோலியை இது கருவாடு, அதை ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சா அதை டக்குண்டு க்ளீன் பண்ணி விட்டுறேலும். இப்போ சோறும் வெந்துருச்சு, அதையும் வடித்து வச்சேன். பாருங்கள், இப்போ நான் நேரத்தோடையே நெத்தோலியை ஊற வச்சே சுட்டி எனக்கு டக்குண்டு அதை க்ளீன் பண்ண ஏழுமாக இருந்துச்சு. அதோட தேங்காவையும் திருவி வச்சேன். அதுக்கு தான் இப்போ பால் எடுத்தேன். பால் எடுத்து வைக்கிறேன் எனக்கு தேங்காய் பால் எடுத்து வைக்கிறேன் லேசாகிக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கூடவாகவே நான் எடுத்து வைக்கிறேன். எங்களோட வீட்டில் பாலைக்கு லஞ்சுக்கு என்னமாலும் மரக்கறி ஆக்குறேன்டா எப்படியுமே ஒரு பால் மரக்கறி உண்டு ஈக்கவே ஓணும். ஸோ அதனால தான் தேங்காய் பால் எனக்கு கூட தேவைப்படும். எனக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சா ஒரு 2 நாளைக்கு ஆளும் ஃப்ரிட்ஜில். அடுத்தடுத்த நாள் பகலைக்கு குக் பண்ணுற நேரம் டக்குண்டு வேலையை முடிச்சு கொள்ளையலுமான மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு மாதிரி நான் தேங்காய் பால் எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி தான் தேங்காய் திருவுரண்டாலும் நான் ஏற்கனவே என் வீடியோவில் சொல்லியும் மீப்பேன். தேங்காவை உடைக்கிற நேரம் ஒரு 2-3 தேங்காவை உடைச்சி திருவி டீப் ஃப்ரீசரில் போட்டு வச்சு எங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளையிலும். இன்றைக்கி நான் பீட்ரூட் கறி தான் ஆக்குறேன். இந்த பீட்ரூட்டை அன்றைக்கி பால் கறிக்கு தான் ஆக்கி எடுத்தேன். அப்படி பால் கறிக்கு ஆக்கி எடுத்தால் எங்களோட வீட்டில் எனக்கும் தான் பிள்ளைகளுக்கும் தான் நல்லா விருப்பம். ஸோ அதனால தான் பீட்ரூட்டை பால் கறிக்கு ஆக்கி எடுத்தேன். பீட்ரூட்டை பால் கறிக்கு ஆக்குற நேரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஷேப்பில் வெட்டுவாங்க. நான் இன்றைக்கி இப்படி ஜூலியன் ஷேப்புக்கு தான் வெட்டி எடுத்தேன். அதுவும் நல்லா தான் நீக்கும். பொதுவாக பீட்ரூட் கறி ஆக்குற நேரம் பீட்ரூட் கறியை ஒவ்வொரு மாதிரி ஷேப்பில் வெட்டி ஆக்குற நேரம் அந்த ஷேப்புக்கு உண்டான மாதிரி டேஸ்ட்டும் மாறுமோ தெரியா. எனக்கு கொஞ்சம் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்குறேன். இன்றைக்கி நான் இப்படி ஒரு ஷேப்பில் தான் பீட்ரூட் கறியை கட் பண்ணி குக் பண்ணி எடுத்தேன். இப்போல்லாம் நான் டக்குண்டு கிச்சனை விட்டு வேலையை முடித்து எப்படா போகும்னு நினச்சி சில மரக்கறி ப்ரெஷர் குக்கரில் ஆக்கி எடுக்கிறேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த பீட்ரூட் கறியை நான் ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு இந்த பீட்ரூட்டை வெட்டி ப்ரெஷர் குக்கரில் போட்டதுக்கு போகிறோம். அதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி காண்டை ஆட் பண்ணலை, பச்சை கொச்சிக்காய், ரொம்ப கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தண்ணி பால் ஊற்றி உப்பு மஞ்சள் போட்டு இதை நான் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். முக்கியமாக இந்த பீட்ரூட் கறியை பற்றி நான் இன்றைக்கி செல்ல நினச்சது இந்த பீட்ரூட் கறிக்கு நான் கொஞ்சம் கூட எண்ணெண்டை எட் பண்ணலை. இந்த டைமில் நான் கொஞ்சமாக உளுவரிசியும் எட் பண்ணி கொண்டேன். எனக்கு நேரத்தோட அதை செல்ல மறந்துட்டேன். உளுவரிசியும் பால் கறிவல் என்னமாலும் மரக்கறிவல் ஆக்குற நேரம்
கொஞ்சமாக உளுவரிசி எட் பண்ணணும் கட்டாயம். பாருங்கள், நான் தண்ணி பாலில் மட்டும்தான் வந்து அந்த பீட்ரூட்டை வேக வச்சேன். அதோட நான் வந்து ஊற வச்ச நெத்தோலி கருவாடும் நல்லா ஊறி இருந்துச்சு. அதை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டேன். எனக்கு வந்து அந்த தலையெல்லாம் பிச்சுட்டு அந்த நெத்தோலியில் ஈக்கிற அதுள்ளு ஈக்கிற வேஸ்ட் எல்லாம் நல்லா துப்புரவாக்கி எடுக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து அந்த செட்டிஸாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்லன்ட்டு அதுள்ளுக்கு ஈக்கிற வேஸ்ட் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டேன். சிலவங்க நெத்தோலி கருவாடு க்ளீன் பண்ணுற நேரம் அதில் இருக்கிற தலையை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படியே க்ளீன் பண்ணாமல் செஞ்சால் அந்த நெத்தோலி கருவாடு பொரிக்கிற நேரமும் இல்லாட்டிக்கு ஆகி எடுக்கிற நேரமும் ஒரு ஜாய் கசப்பு தன்மையோட கொடுக்கும் அதில் இருக்கிற வேஸ்ட் எடுக்காட்டி. ஸோ அதனால் கட்டாயம் இப்படி நெத்தோலி கருவாடு குக் பண்ணுற நேரமோ இல்லாட்டிக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிற நேரமோ கட்டாயம் அதுள்ளுக்கு இருக்கிற வேஸ்ட்டை கட்டாயம் எடுத்துகிட்டே குக் பண்ணுங்கள். இல்லாட்டிக்கு அது கசப்பு தன்மையும் கொடுக்கும், இல்லாட்டி அது சரியும் இல்லை உடம்புக்கு. டெய்லி பீஃபும் சிக்கனும் அதோட ஃபிஷ்ஷும் இல்லாட்டி எக்கும் திண்டு கொஞ்சம் அழுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த நெத்தோலி கருவாடும் கூனி இசோண்டுவாங்க, கூனி இசோ கருவாடு, மிச்சம் பேருக்கு அது தெரியும். அது ரெண்டையும் போட்டு தான் நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி கவெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கின மாதிரி எடுக்க போகிறேன். இந்த இப்படி நெத்தோலி கருவாடு வந்து வதக்கி எடுக்கிற நேரம் கொஞ்சம் கூனி இசோவும் போட்டு சேர்த்து வதக்கினா அந்த சம்பல் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வந்து எங்களுக்கு வந்து ரைஸ் ஆக்குற நேரம் நார்மல் ரைஸுக்கும் தான், சில நேரம் வந்து இப்படி வந்து எல்லோ ரைஸுக்கு செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு விசில்லையே நான் வச்ச பீட்ரூட் கறி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருந்துச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் திக்கான பால் மெட் பண்ணினேன். எங்களுக்கு வந்து பால் கறி ஆக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆணம் ஈக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஆணம் ஈக்கிற மாதிரிக்கு நான் திக்கான தேங்காய் பாலை கொஞ்சம் கூட எங்களுக்கு தேவையான மாதிரி எட் பண்ணி கொண்டேன். அன்றைக்கி கருவாடு வதக்கல் சுட்டி பெருசாக கிரேவி ஒன்றும் இல்லாதால் தேங்காய் பால் ரசம் தான் அன்றைக்கி செஞ்செடுப்போம் அப்படின்ட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதோட கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் நல்லா இடித்து கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கினதுக்கு போகிறோம். அதில் வந்து ஒரு 2 காஞ்ச குச்சிக்காவும் எட் பண்ணினேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் அந்த வெங்காயத்திட வெள்ளைப்பூட்டுட பச்சை வாசம் போக காட்டி வதக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக நான் உளுவரிசியும் எட் பண்ணினேன். இப்போ எல்லாம் பச்சை வாசம் போக காட்டியும் கொஞ்சமாக வதக்கி கொள்ளணும். சிலவங்க தேங்காய் பால் ஊற்றாமல் ரசம் செய்வாங்க. இப்படி நான் காட்டுற மாதிரி தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் ரசம் செஞ்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நான் 2வது தண்ணி பாலையும் ஊற்றித்தான் இந்த ரசத்தை வேக விட போகிறேன். இப்போ தண்ணி பாலையும் ஊற்றினதுக்கு போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இந்த ரசத்தை வந்து கொதிக்க விடணும். அதோட நெத்தோலி தான் இப்போ வதக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் க்ளே பாட்டில் தான் நெத்தோலி வதக்கலை செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கழுவி வச்சா கூனிசவையும் போட்டு ஃபஸ்ட்டுக்கு அந்த கூனிசம் நல்லா மனம் வர காட்டியும் வதக்கி கொள்ளணும். அதோடு வந்து நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்ச நெத்தோலியையும் இந்த எண்ணெயிலே போட்டு ரெண்டும் ஒரே நேரம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வாரத்துக்கு. அதோடு இது ரெண்டுக்கும் தேவையான கொஞ்சம் உப்பே நான் எட் பண்ணினேன். இது ரெண்டுலேயும் ஏற்கனவே உப்பிக்கும். இது ரெண்டும் கருவாடு சுட்டி ஏற்கனவே உப்பிக்கிறதால கொஞ்சமாக தான் நான் உப்பு எட் பண்ணினேன். இந்த டைமில் பாருங்கள், நான் வந்து
ரசத்துக்கு எட் பண்ணின பால் எல்லாம் நல்லா வற்றி வந்திருந்துச்சு. இந்த டைமில் எங்களுக்கு தேவையான மாதிரி புளி கொஞ்சம் எட் பண்ணினேன். புளி கரைச்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் எட் பண்ணினேன். மிச்சம் புளி எட் பண்ணவும் படாது. ஏன்டா ஏற்கனவே இதில் வந்து தக்காளி எட் பண்ணினதால் அதோடு எங்களுக்கு தேவையான மாதிரி திக்கான தேங்காய் பாலும் எட் பண்ணணும். ரசத்துக்கு திக்கான தேங்காய் பால் எட் பண்ணினதுக்கு போகிறோம். ரசத்தை மிச்சம் கொதிக்க விடப்படாது. டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நான் இதுக்கு பெப்பர் பவுடர் எட் பண்ணினேன். ரசத்துக்கு நான் லாஸ்ட்டாக தான் பெப்பர் பவுடர் எட் பண்ணுறேன். பாருங்கள், பெப்பர் பவுடரையும் எட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு போகிறோம். ரசம் ரெடி ஆகிரும். இப்போ அடுத்த அடுப்பில் வச்ச நெத்தோலியும் அந்த கூனி இசவும் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கி உங்களுக்கு பார்க்குற நேரமே விளங்கும். இப்போ அதுக்கு நான் தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், ரம்பை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி கொச்சிக்கத்தூளையும் போட்டு காரத்துக்கு தேவையான மாதிரி கொச்சிக்கத்தூளையும் போட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சிக்காய் இதெல்லாம் நல்லா வதங்கி வரத்துக்கு நான் கொஞ்சம் மூடியை தான் வேக வச்சேன். அப்போ டக்குன்னு இது வதங்கிடும். பாருங்கள், ரசம் ரெடி ஆகிட்டு சுட சுட ஆவி பறக்க ரசம் ரெடி ஆகிருச்சு. அதோடு நான் வந்து செஞ்ச கருவாட்டு சம்பலும் ரெடி ஆகிருச்சு. அதோட இது வந்து நினைவும் இல்லை, பீட்ரூட் கறி சம்பல் அப்படின்ட்டுட்டேன். சாரி. மாஷா அல்லா, சிம்பிளான அன்றைக்கி லன்ச் மெனு தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து சிக்கனோ இல்லாட்டி பீஃபோ ஃபிஷ்ஷோ அப்படி குக் பண்ணி தின்றதை விட இப்படி சிம்பிளாக ஒரு நாளைக்கு சரி குக் பண்ணி தின்றால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.